திருக்குறள் சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடை டெல்லியில் நடத்த வேண்டும் என்று அனைத்து உலகத்தில் இருக்கின்ற தமிழ் சான்றோர்கள் அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. இன்றைக்கு அதை வெளிப்படுத்துவதற்கான ப்ரௌசரையும் இன்றைக்கு நாம் வெளியிட்டிருக்கிறோம். இதற்கான தேதிகள் நாம் முடிவு செய்து டெல்லியில் ஒரு மிகப்பெரிய ஒரு உலக அளவிலான ஒரு திருக்குறள் மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறோம் என்பதையும் உங்களிடத்தில் தெரிவித்துக்கொண்டு, மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் திருவள்ளுவருக்கு, திருக்குறளுக்கு எந்த அளவுக்கு அவர் இன்றைக்கு உலகளவில் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார். தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தோம். இந்தியா உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் உலகம் முழுவதும் ஏற்படுத்தப்படும் என்று சொல்லி இப்போ 4 மாதம் தான் கவர்மெண்ட் வந்திருக்கு. 4 மாதத்தில் கிட்டத்தட்ட 5-6 நாடுகளில் திருவள்ளுவருடைய கலாச்சார மையங்களை உருவாக்கி விட்டிருக்கிறது. நம்ம அண்ட மாநிலத்திலும் கூட அங்கு நம்மளுடைய முழுமையான மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியில், இந்திய அரசாங்கத்தின் நிதியில் கட்டப்பட்ட கலாச்சார மையத்துக்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதை திறந்து வைப்பதற்கு நானும் போயிருந்தேன். அது முழுமையாக இந்திய அரசாங்கத்தினுடைய நிதியில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அது பூமி பூஜை போட்டு தொடங்கி வைக்கப்பட்ட அந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. இப்படி அனைத்து உலகத்திலேயும் இருக்கிற அனைத்து நாடுகளிலும் திருவள்ளுவர் கலாச்சார மையங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றி இருக்கின்ற கிராம மக்கள் அங்கு இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாது அப்படி என்று நேற்றைக்கு முன்தினம் நம்மளுடைய மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டிஜி அவர்களை சந்தித்து அந்த பகுதியில் இருக்கின்ற அம்பலக்காரர்கள், விவசாயிகளுடைய கூட்டமைப்பு, இவர்களெல்லாம் எங்களுடைய மாநில தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில், அதே போல் ப்ரொஃபஸர் திரு சீனிவாசன், அங்கே இருக்கின்ற மாவட்ட தலைவர்கள், மதுரை மாவட்ட தலைவர்கள் அவர்களெல்லாம் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழு சந்தித்து இந்த ப்ராஜெக்டானது அங்கு எப்படி அங்கு இருக்கிற தொல்லியல் பகுதிகளை பாதிக்கும் அல்லது விவசாயத்தை பாதிக்கும் என்று அவர்கள் எல்லாம் எடுத்து கூறியதன் விளைவாக இந்த டங்ஸ்டனை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கலந்தாலோசித்து நேற்றைக்கு மரியாதைக்குரிய திரு கிஷன் ரெட்டிஜி அவர்கள் டங்ஸ்டன் அந்த ஏலத்தை முழுமையாக ரத்து செய்திருக்கிறார்கள். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய திரு கிஷன் ரெட்டிஜி அவர்களுக்கும் தமிழக மக்கள் சார்பாகவும் அதே போல் அந்த பகுதியில் இருக்கின்ற மேலூர் பகுதி மக்கள் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் திமுக மிகப்பெரிய ஒரு விளையாட்டு அரசியல், மக்களை ஏமாற்றுகின்ற அரசியலை செய்திருக்கிறது. இதுக்காக 2017 இந்த சம்பந்தமாக, அந்த சுரங்கம் சம்பந்தமாக நடைமுறைகள் கொண்டு போயிருக்கிறது. அங்கே அறந்து சர்வே பண்ணியிருக்கிறாங்க, அங்கே அளந்திருக்கிறாங்க. அது 2019 ஒரு கம்யூனிகேஷன் போயிருக்கிறது. 2021 இது வேகமாக நடந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் மத்திய அரசாங்கத்திட்ட கேட்கும் போதெல்லாம் இவர்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. அனைத்துமே சொல்லிவிட்டு ஏலத்திற்கு வரும்பொழுது அதை நிறுத்தி வைக்க வேண்டும். அதாவது ஏலம் அதிலே ஒரு நிறுவனம் பார்ட்டிசிபேட் பண்ணும் பிறகு இவர்கள் அதுவும் ஊர் மக்கள் உண்ணாவிரதம் இருந்த பிறகு திமுக தங்களுடைய நிலைமை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்திவிட்டு மக்களிடத்துல ஒரு தவறான தகவலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்கள் பக்கம் நாங்கள் இருக்கிறோம், மக்களை விவசாயத்தை காப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த திட்டத்தை நிறுத்தி வைத்துவிட்டார், ரத்து செய்து விட்டார்கள். அதான் சொன்னா 2021 2024 வரலும் பல்வேறு கம்யூனிகேஷன்ல எந்த கம்யூனிகேஷன்லையும் அவர்கள் இந்த திட்டத்தை வேண்டாம் என்று ஒரு முறை கூட சொல்லவில்லை. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தாதீர்கள் என்று திமுக ஒரு முறை கூட சொல்லவில்லை.